எங்களுடன் கருத்து மோதலில் வெற்றி கொள்ள முடியாத திமுக களத்தில் எங்கள் வளர்ச்சியை தடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்கிறாங்க. அச்சுறுத்த நினைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை இது போன்று அச்சுறுத்தி விடலாம் என்று நினைக்கிறது திமுக. அவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கும் விதமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் திமுகவுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்பதை எனது எச்சரிக்கையாக தெரிவிக்கிறேன். திமுகவில் மரபணு குறைபாடு இருக்குது. அவங்க ஜீனில் டிஎன்ஏல ஏதோ பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையுமே தப்பு தப்பாக பார்க்குறாங்க, தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இந்த கரூர் மாவட்டத்தில் திமுகவினுடைய செயலாளராக இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெறும், இதில் யாராவது பந்தயம் கட்ட தயாரா, பந்தயம் கட்ட தயாராலாம் கேட்டிருக்காரு, பெட் கட்ட தயாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னும் தேர்தலே அறிவிக்கலை. அதற்கு முன்னால் பந்தயத்துக்கு முண்டாசு தட்டி கூப்பிட்டுருக்காருன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை அவர்கள் இந்த மாவட்டம் முழுக்க செலவழிக்க தயாராக இருப்பார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. அதுவே விசாரணைக்குரியது தான். இவ்வளவு சவால் விடுகிற திமுக அதனுடைய முன்னணி தலைவர்கள் யாருமே இதுவரை தென் மாவட்டங்களில் போட்டியிட்டதே இல்லை. அண்ணாதுரையிலிருந்து கருணாநிதியிலிருந்து ஸ்டாலின் வரை திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் யார் என்றாலும் திருச்சிக்கு வடக்காக வட தமிழகத்தில் தான் அவர்கள் போட்டியிடுகிறார்களே தவிர தென் தமிழகத்தில் வந்ததில்லை. நானும் கூட செந்தில் பாலாஜிக்கு சவால் விடலாம். உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் கரூர் மாவட்டத்தில் ஸ்டாலினை போட்டியிட வைங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் கரூர் மாவட்டத்தில் போட்டியிடும். நீங்கள் தானே முண்டா தட்டி சவாலை கூப்பிட்றீங்க, நாங்கள் கூப்பிடல. இதே கரூர் மாவட்டத்தில் ஸ்டாலினை எதிர்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் அளவுக்கு வலிமையோடு இருக்குது. இந்த சவாலை நீங்கள் எதிர்கொள்ள தயாரானு நான் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நான் கேட்டுக்கிறேன். வெற்றி பெறுவோம்னா அப்போ ஸ்டாலின் திமுக தலைவரை இங்கே போட்டியிட வைங்க. தென் மாவட்டங்கள் எங்கேயுமே போட்டியிட மாட்டாங்க திமுக தலைவர்கள். கன்னியாகுமரியிலிருந்து திருச்சி வரை ஒட்டுமொத்த தென் தமிழகத்தையுமே புறக்கணிக்கும் திமுக, போட்டியிடாது. தலைவர்களை சொல்கிறேன். அதனால் அந்தளவு பலவீனப்பட்டிருக்கிற திமுக இந்தளவு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் எங்கள் கருத்து. கொரோனா சூழலை மிக திறம்பட கையாண்டதாக பிரதமர் அவர்கள் தமிழக அரசாங்கத்தையும் பாராட்டியிருக்கிறார். தமிழகத்தில் தொற்று மிக தீவிரமாக இருந்த போதும் கூட நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். திருநாவுக்கரசர் அவர்கள் மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா எம்பி ஆனாங்க. அப்போ ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவனுக்கு ஒரு வட இந்திய மாநிலத்திலிருந்து அவங்க ராஜ்யசபா எம்பி ஆகிற வாய்ப்பை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தானே. மற்ற கட்சிகள் அது செய்யுமா? அப்படி வாய்ப்பு இருக்கா? நீங்கள் இப்போது பிஜேபி தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருந்தார். எங்கள் மூத்த தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் காயர் போர்டு சேர்மனாக இருந்தாங்க. ஹச் ராஜா அண்ணன் அவர்கள் அந்த ரயில்வே பயணக்குழு கமிட்டியினுடைய ஆல் இண்டியா தலைவராக இருந்தார். எங்கள் தலைவராக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போ தெலுங்கானா கவர்னராக இருக்காங்க. இதெல்லாம் தமிழுக்கு கிடைச்ச அங்கீகாரம் இல்லையா? இன்றைக்கி 2 பேர் தமிழர்கள். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், இவங்களாம் தமிழர்கள் இல்லையா? ரொம்ப செல்வாக்கான மிக முக்கியமான கேபினட் துறையில் அமைச்சர்களாக இருக்கிற 2 பேருமே அவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் கொடுத்த பெருமை தானே. மதுரையை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்கள் பிரதமர் அலுவலகத்தில் பணியாற்றுறாங்க. ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமார் அவர்கள் அங்கே இருக்காங்க. எவ்வளோ இன்றைக்கி பிரதமர் அலுவலகத்தில் போனீங்கன்னா நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இருக்காங்க. இதற்கு முன்னால் அப்படி இல்லையே. திமுக ஆட்சியில் மத்தியில் இருக்கிறப்ப எத்தனை தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள், தமிழ்நாட்டை சேர்ந்த பிரமுகர்களுக்கு உயர் பதவி கிடைச்சது? திமுக குடும்பத்துக்கு கிடைச்சது. மகன் தயாநிதி மாறன் அமைச்சராக இருந்தார், இன்னொரு மகன் அழகிரி அமைச்சர், பேரன் தயாநிதி மாறன் அமைச்சராக இருந்தார், மகன் அழகிரி அமைச்சராக இருந்தார், கனிமொழி அம்மையார் ராஜ்யசபா எம்பியாக இருந்தாங்க. ஒரு குடும்பத்தை சுற்றி கொண்டு இருந்தது. இப்போ தான் உண்மையிலே தமிழகத்துக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு.
ஆனால் இது மாதிரி கமிட்டி அமைக்கிறது, இதில் தமிழனுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் திமுகவினுடைய விஷம பிரச்சாரம். ஸ்டாலின் முன்னாலெல்லாம் மோடி அவர்கள் பேசிய பிறகு அந்த அறிவித்த திட்டத்திற்கு அப்புறம் தான் அதை பற்றி குறை சொல்வார். இப்போல்லாம் திமுக தே ப்ரிப்பேர் தேர் மைண்ட். ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே இவங்க அதை குறை சொல்கிற விமர்சனத்தை முதல்ல அறிக்கை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. வேளாண் சட்டம்லாம் அப்படி தான். வேளாண் சட்டம் அறிமுகமாகிறது என்று தெரிந்தவுடனே அதை எதிர்த்து ஒரு விமர்சன அறிக்கையை அதை முழுக்க வாசித்து கூட பார்க்காமல், அதனால தான் ஸ்டாலின் நீட்ஸ் எஜுகேஷன் சொல்லியிருந்தேன் பத்திரிகையில். முழுக்க அது என்னன்னு தெரியாது. தேசிய கல்விக் கொள்கையில் அப்படி தான் இந்தி திணிப்புன்னு பேசினாங்க. எங்கே இருக்குது இந்தி திணிப்பு? பிஜேபி அரசாங்கம் எங்கேயாவது தமிழக மக்கள் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லியிருக்கா? கல்வி அறிக்கையில் அப்படி இருக்கா? இல்லையே. விரும்புகிற மாநிலங்கள் 3 மொழி வச்சுக்கோங்க, 2 மொழிகளில் தொடர விரும்புகிற மாநிலங்கள் தொடருங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். இது எப்படி மும்மொழி இந்தி திணிப்புன்னு எப்படி சொல்கிறாரு? தமிழ்நாட்டில் இனிமேல் கோவில்லாம் மந்திரம் தான் சொல்லணும்னு எதுவும் பிஜேபி அரசாங்கம் ஆணை போட்டிருக்கா? சாப்பாடுன்னு சொல்லாத கானான்னு சொல்லு அப்படின்னு எதாவது ஆர்டர் போட்டிருக்காங்களா? இல்லையே. இன்னும் சொல்லலாம், பிரதமர் போகிற இடமெல்லாம் தமிழ் பேசிகிட்டு இருக்காரு, திருக்குறளை உதாரணம் காட்டுறாரு, இலக்கியங்களை சொல்கிறாரு. மொழி திணிப்பு என்ற பேச்சுக்கே இடம் இல்லை பிஜேபியில். திமுக தான் கனிமொழியை திணிக்கிறாங்க, நாங்கள் எந்த மொழியும் திணிக்கலை. முதல்ல தமிழ்நாட்டில் மூடுற பள்ளிக்கூடங்களை பற்றி தமிழ்நாட்டில் கவலைப்பட சொல்லுங்கள் சார். குஜராத்தில் மூடுற பள்ளிக்கூடங்களை பற்றி தமிழ்நாட்டில் ஏன் கவலை? தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ் பேசுகிற பள்ளிக்கூடம் மூடி? நீ குஜராத்தை வச்சுக்கிட்டு இங்கே அரசியல் பண்ணுங்க கேட்க. அங்கே இருக்கிற தமிழர்கள் பயனடைவானா? அங்கே இருக்கிற தமிழரை பற்றி ஏதாவது பேசியிருக்கானா? அங்கே இருக்கிற தமிழ்ச்சங்கம் ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்கா? உங்கள்கிட்ட எதுக்கு ஆதாரம் இருக்கா? ஒரு தமிழ் மாணவன் கூட இல்லாத காரணத்தினால கூட மூடியிருக்கலாம். உங்களுக்கு முழு உண்மை தெரிஞ்சு தான் திமுக பேசுதா? இல்லையே. அதுக்கு நேர் எதிராக கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ் பள்ளிக்கூடங்களை கிராமங்களில் மூடுறீங்க? அதுக்கு என்ன தீர்வு? திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் மூடிப்பட்டிருக்கு? புது பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் திறந்ததாக வரலாறு உண்டா கிராமங்களில்? இல்லையே. மாணவர்கள் வருகையை கூட்டுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணாங்களா தமிழ்நாட்டில்? இல்லையே. நீங்களே மெட்ரிகுலேஷன்ற ஒரு சிலபஸை, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் மெட்ரிகுலேஷன்ற சிலபஸே கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் கருணாநிதி மெட்ரிகுலேஷன் ஒரு சிலபஸை உருவாக்குன ஒரு கருணாநிதி தான். அது காரணம் என்னென்னா, பாடமொழியாக பயிற்று மொழியாக தமிழ் இருந்தால் கொஞ்சம் வசதி உள்ள மாணவன்லாம் வரமாட்டான். வசதி உள்ளவன் படிக்கிறதுக்காக மெட்ரிகுலேஷன் சிலபஸ். அது மத்திய அரசு திட்டத்தில் இருக்கக்கூடாது. கேரளாவில், கர்நாடகா, ஆந்திராவிலலாம் சிபிஎஸ்சியில் தான் இருக்குது. சிபிஎஸ்சி இருக்கக்கூடாது. அதனால் தமிழ்நாட்டுக்குன்னு எங்கே இருக்குது மெட்ரிகுலேஷன் சிலபஸ்ஸு? தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் தமிழே படிக்காமல் ஒருத்தன் பிஹெச்டி வரைக்கும் படிக்கலாம் சார். வேறு எந்த ஸ்டேட்லேயும் முடியாது. இப்போ 2006 9 தான் அது மாற்றப்பட்டிருக்கு. இத்தனை வருஷமாக என்ன பண்ணாங்க? தமிழ் வளர்ச்சி பற்றி பேசுகிற திமுக காலத்தில் தான் தமிழ் படிக்காமலே ஒருத்தர் எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் போக முடியும்ன்ற நிலைமை உருவானது திமுக ஆட்சி காலத்தில் தான். இங்கிலீஷ் படித்தா போதும். இன்றைக்கி தமிழுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க. குஜராத்தில் தமிழ் பள்ளிக்கூடம் மூடப்பட்டால் என்ன காரணம்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அங்கே உள்ள எந்த தமிழ் சங்கமும் எங்கள் மாணவர்கள் படிக்க வாய்ப்புலாம் மூடிட்டாங்கன்னு சொல்லலை. இப்போ தமிழ்நாட்டில் குஜராத்தி படிக்கிற வாய்ப்பு இருக்கா?